வணக்கம் மக்களே, இது நம்மளோட நியூ சேனல். இதில் வந்து கொரியன் ட்ராமாஸ்லாம் போடலான்ட்டு இருக்கோம். நான் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் குறைகள் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட நேம் சஸ்பீசியஸ் பார்ட்னர். இந்த ட்ராமாவில் மொத்தம் 20 எபிசோட் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராமா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் நிறைய லெட்டர்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் நான் எழுதுகிற முதல் லெட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க லைஃப்பில் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே ட்ரெயினில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கார். அப்போது ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தன் ஹீரோயின் மேலே பேட் டச் பண்ணுறான். இதை பார்த்த ஹீரோயின் நம்ம ஹீரோ தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாங்க. தப்பாக நினச்சது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பிடிச்சி கற்றுன்னு கத்துறாங்க. ஹீரோ நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் யார் பேட் டச் பண்ணாங்களோ அவங்ககிட்டே ஹீரோயின் போய் இவனெல்லாம் போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் ஏதோ நல்ல மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மாட்டிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை இவன் தான் பண்ணிட்டு நம்ம மேலே பழி போகிறான், நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இது அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன்னு சொல்லிட்டு. சரின்னு வேகமாக அவர் இறங்க வரும்போது ஹீரோயின் வேணும்னே வழி மறிச்சிட்டு இறங்க விடாமல் பண்ணுறாங்க. ட்ரெயினும் கிளம்பிடுது. ஏதோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டு இருக்கும்போது தெரியுது, இதுவும் அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷனே கிடையாது, சண்டை போட்டு ஸ்டேஷன் மாதிரி இறங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதுவும் அன்னோன் நம்பர்லேருந்து. யாரும் அது நமக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க எங்கேயோ வர சொல்லியிருப்பாங்க போல். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிறாங்க, இது கண்டிப்பாக ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் தெரியுது, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் வந்து ஹீரோயின் கிட்டே பேசுகிறதுக்காக வர்றான். நம்ம ஹீரோவும் இதே ரெஸ்டாரண்ட்டில் இங்கேயே யாரையோ பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. அதே இடத்துல தான் அவங்களும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்தது சொல்கிறாரு, இந்த ட்ரெயினில் மட்டும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு, இங்கே பொண்ணுங்களாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அவன் சொல்கிறான், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை நம்பு, உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இது இவனுக்கு வாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா, ஹீரோயின் மெசேஜ் பண்ணால் அவன் எப்போவுமே லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவான். இந்த காரில் என்னை தவிர வேறு யாரும் வந்திருக்காங்களா கேட்டால், உன்னை தவிர வேறு யாரும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயின் இன்றைக்கி கால் பண்ணால் அவன் நாளைக்கு கால் பண்ணி கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இது உனக்கு வாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவனும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அந்த பொண்ணு ஒரு வாட்டி டேட் பண்ணிட்டேன், இதில் என்ன இருக்குது, நான் இன்னும் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும், நானும் ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு வந்து இப்படி சொல்லியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் ஒருத்தவங்க கூட டேட்டிங் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சி போகிறாங்க. அவன் வந்து கையை பிடிக்கிறான். ஹீரோயின் தட்டி விட்டுட்டு, உண்மையாக தான் சொல்கிறேன், இப்போ என்னை எவன் இடிக்கிறானோ கண்டிப்பாக நான் கூட டேட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிகிட்ருக்கான். ஹீரோயின் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு பெரியவர் இடிக்கலான்னு வராரு. ஹீரோயின் இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தள்ளி போகிறாங்க. அப்போ தெரியாமல் ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதனால அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட லென்ஸ் கூட கீழே விழுந்துருது. ஸோ கரெக்டாக அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயினை இடிக்கிறாரு. லென்ஸ் போடாதனால ஹீரோயினுக்கு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூட டேட்டிங் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது, நம்ம டேட்டிங் கூப்பிட்டது இவனை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ உன்னையா கூப்பிட்ட, நீ பொம்பளை பொறுக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டுருக்காங்க. அவரும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து உன்னை காப்பாற்ற தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஹீரோயின் அங்கே விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இவன் கூட இருந்தால் தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏறின டாக்ஸிலேயே அவங்களும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தது மட்டும் இல்லாமல் பாருக்கு போகுமா குடிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ, நான் குடிப்பேன் ஆனால் அவங்க கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் ஒரு பாருக்கு போய் நல்லா முட்டை குடிச்சிட்ருக்காங்க. யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. யாரும் நம்மளை தெரியல, தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்து, நீங்கள் இதை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் குடித்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் ஊற்றி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து நல்லா அங்கே குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கிறாங்க. எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, ஹீரோவோட வீட்டில் இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. நைட்டு ஹீரோயின் வச்சு செஞ்சுருக்காங்க. ஐயோ இவன் வீட்டில் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி அடித்து எழுந்திரிக்கிறாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்போ தான் அங்கே இருக்க ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு ஹீரோயின் அவங்களே திட்டிக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்க, யார் கூப்பிட்டாலும் குடிக்க போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க. ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, ஹீரோயினை காணோம்.
அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஹீரோ அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் பேசுகிறத ஹீரோ கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். ஹீரோயின் யார்கிட்டயும் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வேணும்னே போய் ஹீரோயின் அடிச்சிருப்பாரு. அப்போ தான் ஹீரோவோட சீனியர் அவருக்கு கால் பண்ணுறாரு. நேற்று நீயும் அந்த பொண்ணு சண்டை போட்டே போனீங்களே, உனக்கு அது தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம்மா ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் அவள் போனதுக்கப்புறம் நீ வேறு யார் கூடயும் க்ளோஸாகவே இல்லை. இந்த பொண்ணு கூட தான் அப்படி இருக்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாங்க, ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. ஒரு வாட்டி ஹீரோ அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ ரொம்பவுமே மனசடைஞ்சு போயிடுவார். நேற்று இதே விஷயந்தான் ஹீரோயினுக்கும் நடந்துச்சு. அதனால தான் வேணும்னே இடித்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா ஒரு மசாஜ் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே தான் ஹீரோட அம்மா மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இவன் நல்லா வளர்க்குறீங்க இல்லை போல், அதனால தான் எல்லோரும் இவனை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, கிடையாது அங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் பொண்ணு லாயர் தான் படிச்சிட்ருக்கா ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, நாய் பூடெல்லாம் கூட வர வர வக்கீல் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, நாய் பூனெல்லாம் வக்கீல் படிக்குதுன்னா அப்போ உன் பையன் அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் காலேஜில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கூட டேட்டிங் பண்ணது காலேஜ்க்கே தெரிஞ்சிருச்சு. யாரா சொன்னது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸில் வரும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் கூட டேட்டிங் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவும் நல்ல மாதிரி ஹீரோயினை விருப்பத்திட்டுருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நடந்து வரான். ஹீரோயின் ஓடி போய் ஓங்கி ஒரு ரெடி அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் கனவுல தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட வந்து நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ நல்ல மாதிரி ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணேன், எல்லாத்தையும் நீ தானடா பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பாட்டி கிளம்பி போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சோகமாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கணத்தை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அதெல்லாம் கனவு. கரெக்டாக ஹீரோயினோட பக்கத்தில் தான் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. என்ன உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளும் எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா நான் சொல்லணும்னு நினச்சேன் நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் அவங்க அம்மாவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போது ஹீரோயினும் ப்ராசிக்யூட்டர் ட்ரைனராக போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களால கொஞ்சம் கூட கம்மனே இருக்க முடியல. நடுவில் போய் 2 பேரையும் அவங்க பாடி பிரித்து விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. அவங்க பேர் செம்ம காலில் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது உள்ளே இருக்கிறது ஹீரோன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ கேட்குறாரு, ஏதாவது சம்வேக்கு போகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ரூம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லை நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் நேற்று நைட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் கேட்குறாரு, வெயிட்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லையே கொஞ்சம் கூட வெயிட்டாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு ப்ராசிக்யூட்டர் வந்து ஹீரோயின்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு சொல்லிட்டுருக்காரு. ஹீரோயினுக்கு வேலை மேலே வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. கால் பண்ணுறவங்களாம் ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒருத்தர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, குற்றத்தை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையே போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் 2 பேரும் வந்து சண்டை போடுற பேரில் ஹீரோயின் குறைச்சி விட்டுறாங்க. இன்னொரு கப்பிள்ஸ் வந்து அவங்க சண்டை போடுற பேரில் ஹீரோயினை போட்டு மிதின்னு வைக்கிறாங்க. ஹீரோயினை சாப்பிட கூட விட மாட்டுறாங்க. ஒன்று பின்னாடி ஒன்று கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்தவனை பார்த்து ஹீரோயின் கேட்குறாங்க, நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, நீ தானே அன்றைக்கி ட்ரெயினில் என் பின்னாடி கை வச்ச, உன்னால தான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. அவனும் நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருக்கான். அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிறத விட ஜெயிலில் இருக்கிறதான் என்னோடக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் நான் டெய்லி நைட்டு பைனாக்குலரில் பொண்ணுங்களை பார்ப்பேன். அப்படி ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீரியல் கொல்லர் ஒருத்தனை கொல்றதை நான் பார்த்துட்டேன். ஸோ என்றைக்கு வேணாலும் அவன் வந்து என்னை தாக்குவான். அதுக்காக நான் ஜெயிலில் இருக்கிறதா எனக்கு பெட்டர், என்ன ஜெயிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயினும் இனிமேல் நீ யாராவது பைனாக்குலரில் பார்த்தா அவன் கண்ணை நோண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க வராங்க. ஹீரோயின் அதே பாட்டு திரும்ப பாட அந்த பொண்ணு செம்ம கண்டாயிடுறா. கிட்ட வந்து எல்லா தப்பும் உன்னோட தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்ருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வந்துட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் டென்ஷன் ஆகி போயிடுறான். அவன் போனதும் ஹீரோயினை பார்த்து நீ இந்த தலைக்கு குளிக்கலாம் மாட்டியா, ஒரே பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாச்சிட்ருக்காருங்க.
அப்போ தான் திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்றைக்கி ஹீரோ என்ன சொன்னார்னா, அவன் தன்னம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் விட்டுறாத, அவங்க தான் நம்மளை ஏமாற்றிட்டு போனாங்க, நம்ம அவங்கள ஏமாற்றல அப்படின்னு சொல்லி நல்லதாக தான் பேசியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே போகும்போது திரும்பவும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ஹீரோயின் பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், நீ இன்னும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறாங்க, உண்மையா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு போய் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு நல்லா காற்று வாங்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த சீரியல் கில்லர் யாரையோ கொலை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஹீரோயின் ஸ்பெட்ஸும் போடல, லென்ஸும் வைக்கல, ஸோ அவங்க எதையுமே பார்க்கல. அவங்க கடைக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே தடுக்கி விட்டு விழுகிறாங்க. எதிலடா தடுக்கி விட்டு விழுந்தோம் அப்படின்னு ஹீரோயின் எழுந்து பார்த்தா ஹீரோயின் கையெல்லாம் ஒரே பிளட்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் லவர் இறந்து கிடக்குறாரு. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அங்கே கூட ப்ராசிக்யூட்டராக நம்ம ஹீரோ தான் வராரு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா பாய்.